My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Fast Graduation Scholarship. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டி மாணவர்களுக்கும் இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எலிஜிபிள். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப்பை பற்றி போட்டிருந்தோம். அது யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் இந்த கேட்டகரியிலிருந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த மாணவர்களுக்கு இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆண்டு வருமானம் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சத்தை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த விதமான டியூஷன் ஃபீஸும் செலுத்த தேவையில்லை. இதுதான் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப்பில் அதிகபட்சமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு மாணவருக்கு 1,25,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, கண்டினியூஸாக த்ரூ அவுட் த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப்பாக இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணியிருக்கணும் அண்ட் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், ஒருவேளை நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது இது போடலைன்னா அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலில் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசாங்கம் இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப்பை தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக கொடுக்குறாங்க. இஃப் யூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு நேட்டிவிட்டி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபாஸ்ட் கிராஜுவேஷன். அண்ட் இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கணும். அதாவது உங்களுடைய அம்மா அப்பா, அம்மாவனுடைய அம்மா அப்பா, அப்பாவனுடைய அம்மா அப்பா, உங்களுடைய தாத்தா பாட்டிங்க யாருமே படிக்கலை, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போகிறீங்க, நீங்கள் தான் முதல் முறையாக கல்லூரிக்கு போய் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி அப்படிங்கிறது படிக்க போகிறீங்க அப்படின்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்கள் இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் நீட் அப்ளை பண்ணும்போதே ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில். நீங்கள் அங்கே எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இல்லை சார் இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியல, நான் அங்கே நோ கொடுத்துட்டேன், ஆனால் ஐ எம் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிங்க அப்படின்னா அப்ளை ஃபார் த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப். சேவா சென்டரில் உங்கள் ஏரியாவில் லோக்கலில் இருக்கக்கூடிய சேவா சென்டரில் இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஒரு 10-15 டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் எஸ் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 1,25,000 ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கவர்மெண்ட் கோட்டாவில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான். டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இந்த இது அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரக்கூடிய மாணவர்களுக்கும் ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்காது. இது தவிர உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் வாங்கலைன்னா கூட, அவங்க இது வரைக்கும் வாங்கலை, நான் தான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன் சார் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்களுமே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது அந்தந்த பகுதிகளை பொறுத்து, ஏன்னா எல்லாமே பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆஃப்டர் த அட்மிஷன் இட் வில் டேக் டைம், ஓகேங்களா? அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அப்ளை இட் அண்ட் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு உங்களுக்கு 1,20,000. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் சேர்ந்தீங்க அப்படின்னா 1,25,000 உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸே 18,073 ரூபா தானே. அதனால் அங்கே வந்து உங்களுக்கு ஃபீஸ் அமௌண்ட், ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தீங்க, எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். அட் த சேம் டைம் இது மெடிக்கலுக்கு மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் அண்ட் வேறு எந்த டிகிரி பண்ணிங்கனாலுமே இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.